விஜய் காவேரி கூப்பிட்டுட்டு போறாங்க வீட்டுக்கு. அங்க சாரதா பார்த்துட்டு போகும்போது இவன் மட்டும் தான் போனா, வரும்போது என்ன 2 பேரும் சேர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கங்கா காவேரி கையை பார்த்துட்டு என்ன காவேரி கையில கையில என்ன அடிபட்டுருச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒண்ணு இல்லைங்க, அவ வந்து சாப்பிடாம கொள்ளாம காலையில போயிருக்கா, அதனாலதான் மயக்க போட்டு விழுந்துட்டா, போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரிப்ஸ் போட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய பார்த்து சொல்றாங்க. ஆமாங்க, நான் தான் காரணம். அதாவது ஆம், நீங்க வந்து பாட்டியாக போறீங்க அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. ஒன்னும் சாரதா ஆன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க, என்ன இவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாட்டி எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. குமரன் அம்மாவும் என்ன குமரன் அம்மா தம்பி சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்க, நீங்க பாட்டியாக போறீங்க அப்படி சொல்றாங்க. உடனே குமரன் அம்மா சந்தோஷப்படவா வருத்தப்படவானே தெரியல தம்பி, இந்த நேரத்துல நீ வேற வீட்டுல ஒரு பொண்ணை கூட்டி வந்து உட்கார வச்சிருக்க, இப்படி இருக்கும்போது என் வீட்டு பொண்ணுக்கு என்னதான் நியாயம் சொல்ல போறேன், என் வீட்டு பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மா கேக்குறாங்க. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி நான் எப்பவோ பிக்ஸ் ஆயிட்டேன், இதுல நான் மாறவே மாட்டேன், நீங்க வந்து அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நான் வெண்ணில சீக்கிரமா அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன், அவளுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் முடிச்சு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் வந்து யாரையும் ஏமாத்தவும் இல்ல, அதை முதல்ல நீங்க நம்புங்க. அப்பவே நீ புள்ளத்தாச்சி சொல்லிருக்கலாம்டி, புள்ளத்தாச்சி பொண்ணு நான் என்னென்னமோ பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல விஜய், நான் இப்பவே மீடியா கிட்ட பேச போறேன், இவன் காவேரி தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி சொன்னா நீங்க வந்து காவேரியை கூட அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி தாராளமா அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அம்மாவும் சொல்றாங்க. இனிமேலும் அவ வந்து இங்க இருக்கிறது நல்லது கிடையாது, உங்க கூட சேர்ந்து வாழ்றதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி குமரன் அம்மா சொல்றாங்க. சாரதா எதுவும் பேசாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் காவேரியை கூப்பிட்டுட்டு மீடியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி காவேரி தான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.